சங்கீதம் 57 138 இந்த 2 வசனத்தை அன்னைக்கு பார்ப்போம். முதல் வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. அதே இது 2வது வசனத்துல எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுது. இந்த காலம் பழைய உடன்படிக்கையின் காலம், அதாவது கிறிஸ்துவே அறியாத காலம். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தாவீதுக்கே தெரிஞ்சிச்சு. அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நம்மை மீட்டு கொண்டவராக இருக்கிறார். அப்ப நம்ம இந்த வசனத்தை எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் மத்தியஸ்தரா கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில எதெல்லாம் தேவைப்படுச்சோ அதை எல்லாத்தையும் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நம்மளுக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு. எங்க? சிலுவையில என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். பாவியா இருந்த என்னை மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளையா நீதிமானா மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நீ ஒரு பாவி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது பிசாசு அவங்க வாயை பயன்படுத்துறதா அர்த்தம். பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தேவன் தூரமா இருந்தாரு, அவங்க பாவங்கள் எண்ணப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு தேவன் நமது சமீபமா இருக்கிற என்ன காரியம்னா சிலுவையில உண்டான மீட்பு தான். நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய கிருபையா இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்க பாவி அப்படின்னு யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதுலயும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படிம்பாங்க. பாவியில என்னங்க ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்படாத பாவி அப்படி எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா நீங்க நீதிமான், நீங்க தேவனுடைய பிள்ளை. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சத்தியமா இருக்கிறது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் நீங்க மீறியும் பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா தேவன் உங்களுக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பூரண அழகுள்ள தேவன் பார்க்க முடியாதபடி அந்த கோலமானார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா பாவத்துல நீங்க திரும்பி விழமாட்டீங்க. தேவன் உங்களை பூரண மனதுடன் நேசிக்கிறார், உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இது சத்தியம், இதை விசுவாசிங்க. யாரு உங்களை பாவி, நீ நீதிமான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்க நீதிமான், தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு உங்களோட கூட இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.